தெனாலிராமன் கதைகள் 234. இரு கோடுகள். விஜயநகர பேரரசின் காலை நேர அரசவை களை கட்டி இருந்தது. அன்று ஒரு புதிய ஓவியர் அரசவைக்கு வந்திருந்தார். அவர் தனது திறமையின் மீது மிகுந்த ஆணவம் கொண்டவர். அவர் ஒரு பெரிய வெண்திரையில் கருப்பு மையினால் ஒரே ஒரு நீண்ட நேர்கோட்டை வரைந்தார். பின் மன்னரை பார்த்து, மன்னா, இந்த ஒரு கோட்டில் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியத்தை நான் வைத்துள்ளேன். உங்கள் அரசவையில் இருக்கும் எவராவது இந்த கோட்டை தொடாமல் இதன் அர்த்தத்தையே மாற்றி காட்ட முடியுமா? அப்படி செய்தால் நான் என் தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்த நாட்டை விட்டே வெளியேறுகிறேன் என்று சவால் விட்டார். அரசவையில் இருந்த அமைச்சர்களும் பண்டிதர்களும் அந்த கோட்டையே உற்று பார்த்தனர். ஒரு நேர்கோட்டை தொடாமல் அதன் பொருளை எப்படி மாற்ற முடியும் என்று தெரியாமல் அனைவரும் மௌனமாக இருந்தனர். அப்போது தெனாலிராமன் மெல்ல எழுந்து வந்தான். அவன் அந்த ஓவியரிடம், ஐயா, உங்கள் கோட்டை நான் தொடமாட்டேன், ஆனால் அதன் தன்மையை முற்றிலுமாக மாற்றி காட்டுகிறேன் என்றான். தெனாலிராமன் ஒரு கரிக்கட்டையை எடுத்து அந்த ஓவியர் வரைந்த கோட்டிற்கு சரியாக நடுவில் குறுக்காக ஒரு கோட்டை வரைந்தான். இப்போது அந்த நேர்கோடு ஒரு பெருக்கல் குறியாக மாறியிருந்தது. தெனாலிராமன் சொன்னான், மன்னா, இவர் வரைந்த கோடு 1 என்ற உயர்வை குறித்தது. அது ஒருவனின் அகந்தையை குறிக்கிறது. நான் அதன் மேல் மற்றொரு கோட்டை வரைந்து அதை தவறு அல்லது மதிப்பற்றது என்று மாற்றிவிட்டேன். ஒருவன் தன்னை மட்டும் உயர்த்தி பார்த்தால் அது ஆணவம். அந்த ஆணவத்தை காலமே குறுக்கிட்டு அழித்துவிடும் என்பதே இதன் ரகசியம் என்றான். ஓவியர் தன் தவறை உணர்ந்து தலை குனிந்தார். தெனாலிராமனின் ஆழமான விளக்கத்தையும் சமயோசித புத்தியையும் பாராட்டிய மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவனுக்கு பொற்காசுகளை வாரி வழங்கினார். நீதி. ஒருவன் தன்னை மட்டுமே உயர்த்தி பிடிக்கும் அகந்தை அறிவு எனும் குறுக்கு கோட்டால் வீழ்த்தப்படும். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் சொல்லுங்க. நாளைக்கு அந்த தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.